பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடனான சந்திப்புக்கு பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் மோடி ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி என்று கூறினார். ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்டோர் பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்தினர். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்திற்காக கூட்டணி கட்சி தலைவர்களை இறுதி செய்து மேடையேற்ற தீவிரம் காட்டி வந்தது பாஜக. இதற்காக ஜனவரி 20ஆம் தேதியன்று இரவு சென்னை வந்தார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொடர்ந்து 21ஆம் தேதி கோயல் டிடிவி தினகரன் இடையே சந்திப்பு நடைபெற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்தது. பின்னர் பியூஷ் கோயலை ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரும் பாமக தலைவர் அன்புமணியும் சந்தித்தனர். ஆடிட்டர் குருமூர்த்தியுடனும் ஆலோசனை நடத்தினார் பியூஷ் கோயல். தொடர்ந்து நேற்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பியூஷ் கோயலுக்கு விருந்தளிக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும், பாஜகவிலிருந்து நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், எச். ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு கோயல், இபிஎஸ் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து மூவரும் செய்தியாளர்களை சந்திக்க ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா எனும் கேள்விக்கு பியூஷ் கோயல் பதிலளித்தார். We are a family and we work like a family and we will take all decisions like a family. எதிர்வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் கூறினார். சின்னங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோரும் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினர். நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம், கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தான் நடத்துவாங்க. கொடுத்து வந்திருக்கோம், பேசுவாங்க, நல்லபடியாக முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள தலைவர்கள் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று இரவு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. எழும்பூரிலிருந்து இரவு 11:45 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் செங்கல்பட்டு, விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, நெல்லை வழியாக நாளை பிற்பகல் 1 மணிக்கு கன்னியாகுமரி வந்தடைய உள்ளது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து வரும் 26ஆம் தேதி இரவு 9:35 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை 10:15 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடைய உள்ளது. இந்த சிறப்பு ரயில்களில் 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள் மட்டும் இடம்பெறும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குன்னத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிகிச்சை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொது மருத்துவம், மகப்பேறு, குழந்தைகள் நலம் உள்ளிட்ட 25 வகையான சிறப்பு சிகிச்சைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை முகாமில் வழங்கினர். கொலை முயற்சி வழக்கில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் சேலத்தில் ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினரான அருள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் அன்புமணி தரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் எம்எல்ஏ அருள் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் அனைவரும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி எம்எல்ஏ அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடனான சந்திப்புக்கு பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் மோடி ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி என்று கூறினார். ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்டோர் பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்தினர். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்திற்காக கூட்டணி கட்சி தலைவர்களை இறுதி செய்து மேடையேற்ற தீவிரம் காட்டி வந்தது பாஜக. இதற்காக ஜனவரி 20ஆம் தேதியன்று இரவு சென்னை வந்தார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொடர்ந்து 21ஆம் தேதி கோயல், டிடிவி தினகரன் இடையே சந்திப்பு நடைபெற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்தது. பின்னர் பியூஷ் கோயலை ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரும் பாமக தலைவர் அன்புமணியும் சந்தித்தனர். ஆடிட்டர் குருமூர்த்தியுடனும் ஆலோசனை நடத்தினார் பியூஷ் கோயல்.
தொடர்ந்து நேற்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பியூஷ் கோயலுக்கு விருந்தளிக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும், பாஜகவிலிருந்து நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், H ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு கோயல், EPS இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து மூவரும் செய்தியாளர்களை சந்திக்க ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா எனும் கேள்விக்கு பியூஷ் கோயல் பதிலளித்தார். We are a family and we work like a family and we will take all decisions like a family. எதிர்வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக GK வாசன் கூறினார். சின்னங்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி சின்னம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களுடைய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோரும் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினர். நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம், கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தான் நடத்துவாங்க. கொடுத்து வந்திருக்கோம், பேச வேண்டியிருக்காங்க. நல்லபடியாக முடியும். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள தலைவர்கள் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று இரவு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. எழும்பூரிலிருந்து இரவு 11:45 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் செங்கல்பட்டு, விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, நெல்லை வழியாக நாளை பிற்பகல் 1 மணிக்கு கன்னியாகுமரி வந்தடைய உள்ளது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து வரும் 26ஆம் தேதி இரவு 9:35 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை 10:15 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடைய உள்ளது. இந்த சிறப்பு ரயில்களில் 3ஆம் வகுப்பு AC பெட்டிகள் மட்டும் இடம்பெறும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குன்னத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிகிச்சை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொது மருத்துவம், மகப்பேறு, குழந்தைகள் நலம் உள்ளிட்ட 25 வகையான சிறப்பு சிகிச்சைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை முகாமில் வழங்கினர். கொலை முயற்சி வழக்கில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் சேலத்தில் ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினரான அருள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் அன்புமணி தரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் MLA அருள் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் அனைவரும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி MLA அருள் உட்பட 14 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.